Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் திணைக்குளம் பகுதியில் விற்பனைக்காக லாரியில் கடத்தி வரப்பட்ட 705 கிலோ குட்கா சிக்கி இருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லிங்கேஸ்வரன் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் லிங்கேஸ்வரன், விவரங்கள். சையது ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனை செய்வதற்காக அரசால் தடை செய்யப்பட்ட அதிக அளவிலான குட்கா பொருட்கள் கனரக வாகனத்தில் கொண்டு செல்லப்படுவதாக சிறப்பு பிரிவு போலீசார் கிடைத்த தகவலின் அடிப்படையில் திருப்புலானியை அடுத்த திணைக்குளம் பகுதியில் சிறப்பு பிரிவு போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. அப்போ அந்த வழியே கனரக லோடு லாரி ஒன்றை நிறுத்தி சோதனை செய்ததில் அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் 30 லட்சம் மதிப்பிலான 705 கிலோ பான் மற்றும் குட்கா புகையிலை பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வந்த பெரியபட்டினம் பகுதியைச் சேர்ந்த சையது ஜமால், காஞ்சிரங்குடியை சேர்ந்த சையது இப்ராஹிம் மற்றும் சேலம் மாவட்டம் பாப்பநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜா உள்ளிட்ட மூவரை கைது செய்து விசாரித்து வராங்க. மேலும் ஒரு லாரி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களையும் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. அதாவது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை எங்க இருந்து கொண்டு வர்றாங்க, எங்கே விற்பனைக்காக கொண்டு செல்றாங்க என்பது குறித்தான விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிங்கேஸ்வரன். ராமநாதபுரம் மாவட்டம் திணைக்குளம் பகுதியில் விற்பனைக்காக லாரியில் கடத்தி வரப்பட்ட 705 கிலோ குட்கா சிக்கி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.